என்றால் இப்ப இறந்துட்டாரு, இதோட கணக்கு முடிஞ்சிச்சு அப்படின்றது மனிதனுடைய கணக்கு. ஆனா சித்தர்கள் முறைப்படி நாம் எதுவாக இருந்தோமோ அதுவாக மாறக்கூடிய கணக்கு. அதை தான் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்றது. நம்ம எதுவா இருந்தோம் அப்படின்னு பார்த்தால், இறுதியா ஒரு தாயும் தகப்பனும் சேர்ந்து குழந்தையாக வந்த நாம், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சிறு சிறு அணுத்துகள்கள் சேர்ந்துதான் ஒரு வடிவமாக, ஒரு செக்ஷராக, ஒரு உருவமாக வந்தது. அது தனித்தனியாக திரும்ப பிரிந்து போவதுதான் அதனுடைய சாராம்சம். அதுதான் அதனுடைய தத்துவம். இதை தான் வள்ளல் பிரான்னு சொன்னார். அது தனித்தனியா போவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னால், தனித்தனியாக கழிந்து போய் கொண்டிருக்கக்கூடிய சுவாசத்தை மடைமாற்றம் செய்து உள்முகமாக திருப்பி அதை கவனித்து நாம் அதை வெளியே போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதைத்தான் எங்க சாமி சித்த வித்தை அபியாசம் சொல்லி கொண்டு வந்தார். இதை நீங்க வாசி யோகம்னு வெளியில கேள்விப்பட்டிருப்பீங்க சித்தர் பெருமக்கள் மத்தியில.